ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதி சமையல் யூடியூப் சேனலில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கக்கூடிய மிக்சடு ஃப்ரூட் ஜாம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிக்சடு ஃப்ரூட் ஜாமுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஆப்பிளை வந்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வாழைப்பழம் பார்த்திங்கன்னா இது கலர் மட்டும் தான் இப்படி இருக்குது, ஆனால் பழம் வந்து நல்லா இருக்குது. வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச பழமாக இருக்கணும், ஆனால் வீணாக போயிடக்கூடாது. இந்த வாழைப்பழத்தை நான் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி இதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 3 வாழைப்பழம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது மாம்பழம். ஒரு மாம்பழத்தை இது மாதிரி பீஸாக கட் பண்ணி இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பழம் வந்து நல்லா கனிஞ்சு இருக்கணும். இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி இருக்கணும். எந்த வித லம்ஸும் இதில் இருக்கக்கூடாது. இந்த பழச்சாறை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து இன்னொரு மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சமாக வந்து திராட்சை எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக புளிப்பு இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த திராட்சையில் நிறைய வந்து சீட்ஸ் இருக்கும், அது இல்லாமல் மேல் தோல் நீக்கணும். அதுக்காக வந்து நம்ம தனியாக அரைச்சி இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த திராட்சை ஜூஸையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பீட்ரூட்டை எடுத்து நம்ம இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதையும் நல்லா நைஸாக அரைச்சி இதிலேருந்து ஜூஸை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த பீட்ரூட் வந்து கலருக்காக வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கலரும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு. ஒரு வாணலில் நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பழக்கூழ் எல்லாத்தையும் நம்ம ஒரு கப்பில் அளந்து போட்டுக்கலாம். இந்த கப்பில் நான் வந்து 2 கப்பு ஊற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இருக்குது. நீங்கள் எந்த கப்பில் அளந்து போடுறீங்களோ அந்த கப்பில் தான் வந்து சுகர் வந்து மெஷர் பண்ணி நீங்கள் போடணும். அதுக்காக கப் மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த 2 கப்புக்கு அளவுக்கு இந்த பழக்கூழ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இது கூட நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த திராட்சை சாறையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. குழந்தைங்கள் பழங்கள் சாப்பிட்றதுக்கு அடம் பிடிப்பாங்க. அது மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான நம்ம வீட்லேயே மிக்சடு ஃப்ரூட் ஜாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிப்பிடிக்காத அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் நான் 1.5 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனவெல்லம் இந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக, அதாவது 2 கப் அளவுக்கு நீங்கள் சுகர் ஆர் பனவெல்லம் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை எந்த வித லம்ஸும் இல்லாத மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்தது நம்ம கலருக்காக வந்து பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கலரிங் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உடம்புக்கு கெடுதல். குழந்தைங்களுக்கு தரும்போது இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, அடிப்பிடிக்காத அளவுக்கு. இது நல்லா வந்து ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கும் இதை வந்து நல்லா நம்ம வேக விடலாம். பழங்களை இது மாதிரி நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு அல்வா பதம் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மிக்சடு ஃப்ரூட் ஜாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற விட்டு நம்ம ஏர் கண்டெய்னரை மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு மிக்சடு ஃப்ரூட் ஜாம் வீட்லேயே வந்து பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். எந்த வித ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல். இதை வந்து நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.